நான் நினைச்சதை நீங்க செஞ்சிட்டீங்கம்மா. ஆனா இந்த நல்ல காரியமாவது குறிச்ச நாள்ல எந்த பிரச்சனையும் இல்லாம சரியா நடக்கணும். எனக்கும் அந்த கவலையும் பயமும் இருக்கு வித்யா. அதனாலதான் இந்த தடவையும் யார்கிட்டயும் இத பத்தி எதுவுமே சொல்ல போறதில்ல. நீயும் வாய் தவறி எதையாவது உளறி கொட்டிடாத. இந்த கல்யாண விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். கல்யாணத்தன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிம்மா. பலியாடுங்க தானா வந்து தலையை கொடுக்குதுங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. கல்பனா, ஏன் இங்கே நின்னுட்ட? வா வா கல்பனா. இந்த பிரசாதம் எடுத்துக்கோ. நாங்க பேசினதெல்லாம் நீ கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உன்னை ஒரு வார்த்தை கூட கேட்காம முடிவெடுத்துட்டோன்னு நீ தப்பா நினைக்காத. எல்லாம் உன் நல்லதுக்காக தான். அத்தை, எனக்கு எந்த விளக்கமும் வேணாம் அத்தை. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தான். நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நான் மனப்பூர்வமா ஏத்துப்பேன். ரொம்ப சந்தோஷமா. ஆனா கல்பனா, ஏன் எடுத்துட்ட? உன் மனசுல என்ன இருந்தாலும் ஓபனா சொல்லு. அருண் இதுக்கு சம்மதிக்கணும்ல. என் பையன் என் வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாம உடனே சம்மதிப்பாமா. உன் பார்வையோட அர்த்தம் எனக்கு புரியுது கல்பனா. அன்னைக்கு அருண் ரஞ்சிதாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தாமா. அதனாலதான் என்னோட முடிவை எதிர்த்து பேசினா. ஆனா இப்ப அவன் தெளிஞ்சிட்டாமா. ரஞ்சிதாவை நம்ம வீட்ல இருந்து மட்டும் இல்லம்மா, அவனோட வாழ்க்கையில இருந்து அவளை அமிச்சிட்டான். இனிமே அவனுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. என்னோட முடிவை மீறி அவன் போக மாட்டாமா. அந்த உத்தரவாதத்தை நான் உனக்கு தரேம்மா. அத்தை, அருண் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை நம்புறேன். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய்யுங்க. எனக்கு இது போதுமா, இதுவே போதும். நிச்சயதார்த்தம் தான் நான் எதிர்பார்க்காம என்னென்னமோ நடந்துருச்சு. உன் கல்யாணத்துல அந்த மாதிரி எதுவும் நடக்காதுமா. நீ தைரியமா சந்தோஷமா இருமா. வித்யா, இன்னொரு முக்கியமான முடிவு ஒண்ணு நான் எடுத்திருக்கேம்மா. கல்பனா அருண் கல்யாணம் முடிஞ்ச கையோட உன்னோட கல்யாணத்தையும் முடிச்சிடலான்னு இருக்கேம்மா. அம்மா, இப்ப எதுக்குமா அதை பத்தி பேசிட்டு? அண்ணி, இப்ப பேசாம வேற எப்ப பேசுறது? உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறமா? அத்தை சரியான நேரத்துல ரொம்ப நல்ல முடிவை எடுத்திருக்காங்க. என் கல்யாணத்தை பத்தி அத்தை பேசினப்ப கூட நான் அவ்வளவு சந்தோஷப்படல. ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கல்பனா, ரொம்ப நன்றிமா. ஐயோ, என்னத்த நீங்க எதுக்கு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. உன் அண்ணனை நீயும் உங்க அம்மாவும் பறி கொடுத்தீங்க. அந்த விஷயத்துல உங்களுக்கு வித்யா மேல கோவம் இருந்துச்சு. ஆனா வித்யாவுக்கு கல்யாணம்னு சொன்னதும் அதையெல்லாம் மறந்துட்டு நீ ரொம்ப சந்தோஷப்படுறியே. அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணுமா. நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. அத்தை, என்னைக்காச்சும் ஒரு நாள் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு மாறிதானே ஆகணும். என் அண்ணனோட விதி முடிஞ்சிருச்சு, போய் சேர்ந்துட்டாரு. அவன் கோழ மாதிரி முடிவு எடுத்ததுக்கு பாவம் அண்ணி என்ன பண்ணுவாங்க அத்தை? இந்த தெளிவும் பக்குவமும் அன்னிக்கு என்கிட்ட இல்ல அத்தை. அதனாலதான் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நானும் அண்ணி மேல கோவப்பட்டுட்டேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தானோன்னு இப்பதான் எனக்கே புரியுது. அண்ணி,
நான் அப்போ உங்ககிட்ட பேசினதுக்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்.